வெல்கம் வியூவர்ஸ். மே 1, 2023 கொலம்பியா. ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு மேல ஒரு சின்ன விமானம் பறந்து போயிட்டு இருக்கு. அந்த சின்ன விமானத்துல பைலட், கோ பைலட் மற்றும் பேசஞ்சர்ஸ் ஆன மேக்டலினா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அப்புறம் அவங்களுடைய 4 குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் 7 பேர் தான் அதுல பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த 4 குழந்தைகளுடைய பெயர் 13 வயதான லெஸ்லி, 9 வயதான சொலினி, 4 வயதான டியன், கடைசியா 11 மாதங்களேயான பிஞ்சு குழந்தையான கிறிஸ்டியன். இப்படி இவங்களோட ஒரு அடர்ந்த காட்டுக்கு மேல பறந்துட்டு இருந்த அந்த விமானம் திடீர்னு என்ஜின் ஃபெயிலியர் ஆகி தன்னுடைய கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்குது. அது ஒரு சிங்கிள் என்ஜின் பிளேன் அப்படிங்கறதால பைலட்ஸ் இமீடியட்டா மேடே சிக்னல் கொடுக்கறாங்க. அதாவது இது ஒரு எமர்ஜென்சி சிக்னல் மாதிரி பக்கத்துல இருக்கிற கண்ட்ரோல் டவருக்கு இது போயிடும். சோ உடனடியா அந்த விமானத்தை கீழே தரை இறக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இமீடியட்டா தரை இறக்குற மாதிரி அங்க எந்த இடமுமே இல்ல. இப்ப இந்த சின்ன விமானம் ஒரு ரிவருக்கு மேல தடுமாறி பறந்துட்டு இருக்கு. சோ இப்ப பைலட்ஸ் அந்த பிளேனை டிச்சிங் அப்படின்னு அழைக்கப்படுற எமர்ஜென்சி வாட்டர் லேண்டிங் பண்ண போறதா மைக்ரோஃபோன்ல சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லி சில நிமிடங்கள்ல அவங்களுடைய சிக்னல் லாஸ்ட் ஆகுது. இப்ப பைலட்ஸ் அங்க இருக்கிற ரிவர்ல இந்த சின்ன விமானத்தை லேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த விமானம் அந்த ரிவரை தாண்டி காட்டுக்குள்ள போயிருது. ஏற்கனவே ஹைட் ரொம்ப கம்மியா பறந்துட்டு இருந்த அந்த விமானம் அங்க இருக்கிற அடர்ந்த காடுகளுடைய மர கிளைகளை இடிச்சு நிலை தடுமாறி கீழே நேரா செங்குத்தா அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் விழுகுது. இது நடந்த அதே நேரத்துல அந்த விமானத்திலிருந்து கிடைச்ச எமர்ஜென்சி சிக்னலை வச்சு இப்ப அந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தேடுறதுக்காக ஒரு சர்ச் டீம் அங்க வராங்க. கிட்டத்தட்ட அப்படி தேட ஆரம்பிச்சு 2 வாரங்கள் கழிச்சு மே 16 அன்னைக்கு தான் அந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சாங்க. அப்போ அங்க போய் பார்க்கும்போது அந்த விமானத்துல பயணம் செஞ்ச மேக்டலினா, பைலட், கோ பைலட் அப்படின்னு இவங்க 3 பேர்த்துடைய இறந்த உடல் அங்க கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா சர்ப்ரைசிங்கா அந்த விமானத்துல இருந்த எந்த குழந்தைகளுடைய இறந்த உடல்களுமே அங்க இல்லாததால அப்ப அந்த 4 குழந்தைகளுமே உயிர் பிழைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. முதல்ல இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து குழந்தைகள் தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனா இவங்க எல்லாத்துக்குமே இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப அந்த 4 குழந்தைகளுமே எங்க போனாங்க அப்படிங்கிறது தான். இப்ப சர்ச் டீமுக்கு பெரிய சவாலே அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறது தான். இதுல என்ன பெரிய சவால் இருக்க போகுது? கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்த்தா குழந்தைகள் எங்கேயாவது கிடைச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த விமானம் விழுந்தது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி தான். ஆனா அது ஒரு நார்மலான ஃபாரஸ்ட் கிடையாது. இந்த பூமியில இருக்கிறதுலயே மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுற மிகப்பெரிய மலை காடுகள் அப்படின்னு சொல்லப்படுற அமேசான் மலை காடுகள் தான் அது. $5.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவு கொண்ட அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இப்போ அந்த குழந்தைகளை இவங்க தேடி ஆகணும். சொல்லப்போனா வைக்கப்போர்ல ஒரு ஊசியை தேடுற மாதிரி. நம்ம எல்லாருமே டிஸ்கவரி சேனல்ல மேன் வெர்சஸ் வைல்ட் பார்த்திருப்போம். அதுல பியர் கிரில்ஸ் காட்டுல தனியா மாட்டிக்கிட்டா சர்வைவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அது ஜஸ்ட் ஒரு ஷோ தான். அவரு கூட சேஃப்டிக்காக நிறைய பேர் அங்க இருப்பாங்க. ஆனா அதுக்கே அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு, காட்டுக்குள்ள சர்வைவல் ஆகுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அந்த ஷோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த குழந்தைகள் விஷயத்துல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அதுல இருந்த 11 மாத குழந்தை கூட 40 நாட்கள் அந்த காட்டுக்குள்ள சர்வை பண்ணிருக்கு. அந்த விமானத்துல போகும்போது 11 மாதமே ஆகியிருந்த அந்த குழந்தை அந்த காட்டுல வச்சு 1 வயசு ஆகியிருக்கு. விஷ ஜந்துக்கள், வைல்டு அனிமல்ஸோட இருப்பிடமான அந்த காட்டுக்குள்ள 11 மாத குழந்தையோட மொத்தம் இந்த 4 குழந்தைகளுமே 40 நாட்கள் கழிச்சு உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படியான ஒரு நம்பவே முடியாத இந்த நூற்றாண்டுடைய ஒரு பெஸ்ட் சர்வைவிங் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேக்டலினா ட்ரைபல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்களுடைய கணவரான மேனுவல் அப்படிங்கிறவரு அங்க இருந்துட்டே வெளியில இருந்த சில பொலிட்டிஷியன்ஸ் கூட நெருக்கமா இருந்திருக்காரு. இது அந்த காட்டில் இருந்த ஒரு ரெபல் குரூப்புக்கு பிடிக்காம போகுது. ரெபல் குரூப் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் பிடிக்காத கிளர்ச்சியாளர்கள் கைகள்ல கண்ணை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஒளிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிட்டு இருப்பாங்க. சோ அவங்க மேக்டலினாவுடைய ஹஸ்பண்டான மேனுவலுக்கு கொலை மிரட்டல் விடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மிரட்டலுக்கு பயந்து போனவரு அந்த அமேசானியன் மாகாணத்தில் இருக்கிற அராரகுரால் இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே பல நாட்கள் நடந்தே கொலம்பியாவில் இருக்கிற கொலம்பியாவுடைய தலைநகரான பொகோட்டா அப்படிங்கிற சிட்டிக்கு வந்துடுறாரு. ஆனா அவருக்கு அங்க போன கொஞ்ச நாட்கள்லயே தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் போல இருந்திருக்கு. பட் அவரால் இப்ப திரும்பவும் அங்க போக முடியாது. சோ பொகோட்டால ஒரு மாத காலம் வேலை பார்த்து அப்படி சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய குழந்தைகளை அங்க இருக்கிற ரெபல் குரூப்புக்கு தெரியாம வான் வழியா பொகோட்டாக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன பிளேனை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. தன்னுடைய கணவர் அரேஞ்ச் பண்ண அந்த பிளேன்ல மேக்டலினா தனது 4 குழந்தைகளோட அராரகுரால் இருந்து கிளம்பி பொகோட்டாக்கு போயிருக்காங்க. அங்க போய் தன்னுடைய கணவரை சந்திச்சுட்டு சில நாட்கள் தங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வர்ற வழியில தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப குழந்தைகள் உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட கொலம்பியன் கவர்மெண்ட் உடனடியா மிலிட்டரி போர்சஸ் அங்க அனுப்பி அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷனை இனிஷியேட் பண்றாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு ஆபரேஷன் ஹோப். எதை இழந்தாலுமே நம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ், ஒர்க், குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, மன பிரச்சனை, இந்த மாதிரி அது இது அப்படின்னு 1008 பிரச்சனையை தாங்கிட்டு எப்படி நம்பிக்கையா இருக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? வாழ்க்கையுடைய எல்லா சூழ்நிலைகளையுமே எப்படி நம்பிக்கையோட இருக்கிறது அப்படிங்கறத நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல நான் கேட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மேட்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க, டிராவல் பண்றப்ப, வாக்கிங் போறப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்க முடியும். T5T50 அப்படிங்கிற நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக ஆபரேஷன் ஹோப் அப்படிங்கிற மிஷனை இனிஷியேட் பண்ணி 150 சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறமா 10 வெல் ட்ரெயின்டு பெல்ஜியம் ஷெப்பர்ட்ஸ் மோப்ப நாய்களை கொண்டு அந்த காட்டுக்குள்ள சர்ச் பண்றதுக்கு கிளம்புறாங்க. வழியில அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள் 200 பேரு வாலண்டியரா அவங்களுமே நாங்களும் தேட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிறாங்க. முதல்ல அந்த விமானம் கிராஷ் ஆன இடத்துல இருந்து கிடைச்ச அந்த குழந்தைகளுடைய கால் தடங்களை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுல சர்வை பண்ணி இருக்கிறதுல அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா விஷ ஜந்துக்களான பாம்பு, தேல், மலைப்பூரான் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆபத்தான கொசுக்கள், ஜாகுவார்ஸ் மாதிரி நிறைய வைல்ட் அனிமல்ஸும் இதுக்கு இடையில அங்க காட்டுக்குள்ள பதுங்கி வெப்பன்ஸோட சுத்திட்டு இருக்க போதைப் பொருள் கடத்துற கும்பல் ஒரு பக்கம், ரெபல் குரூப் இன்னொரு பக்கம் அப்படின்னு இத்தனை ஆபத்துகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே மேல மெயின் சேலஞ்சா பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அங்க கிடைக்காது. அந்த விமானத்துல போகும்போது மேக்டலினா சில மாவு பாக்கெட்டுகளை கொண்டு போயிருக்காங்க. அந்த மாவு பாக்கெட்டுகளை குழந்தைகள் பிளைட் கிராஷ் ஆன இடத்தை விட்டு போகும்போது நல்ல யோசனையோட கூடவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு சில வாரங்களுக்கு கூட அந்த 4 குழந்தைகளுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு, நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு போதுமானதா இருந்திருக்காது. அதனால கண்டிப்பா அந்த குழந்தைகள் காட்டுக்குள்ள இருக்கிற பழங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தாகணும். ஆனா அதுலயுமே அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு.
இருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்படி கிடைக்கக்கூடிய பழங்கள்ல எல்லா பழங்களுமே சாப்பிட உகந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது. சில பழங்கள் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு விஷம் நிறைந்ததா கூட இருக்கலாம். இப்போ அந்த விமானம் கிராஷ் ஆன இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி சர்ச் பண்ணிட்டு போன டீமுக்கு ஒரு டவல், மொபைல் போன் கேஸ், குழந்தையுடைய டயப்பர் அப்படின்னு கிடைக்குது. ஆனா அங்க கிடைச்ச திங்ஸ் உடைய கண்டிஷன்ஸை வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் அந்த இடத்தை விட்டு போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. மறுபடியுமே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிற வழியில 11 மாத குழந்தையான கிறிஸ்டினுடைய ஃபீடிங் பாட்டில், லெஸ்லியுடைய ஹேர் பேண்ட், எமர்ஜென்சிக்காக அந்த குழந்தைகள் எடுத்துட்டு போன சிசர்ஸ், இது எல்லாத்தையுமே வழி நெடுக கண்டெடுத்துட்டே போறாங்க. அப்பதான் கீழே ஒரு பாதி சாப்பிட்டு போட்டிருந்த ஒரு பழத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பழத்துல அந்த குழந்தைகள் கடிச்சிருந்த பற்களுடைய தடங்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அது அவங்க போயிட்டு இருக்கிற பாதை கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கறதையும், அந்த குழந்தைகள் இனிமே உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்துச்சு. சோ அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. மட்டும் இல்லாம குழந்தைகள் இப்ப காட்டுக்குள்ள இருக்கிற பழங்களை சாப்பிடுறதால இப்ப குழந்தைங்க கிட்ட உணவு தீர்ந்து போயிருச்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப சர்ச் பண்ணிட்டு இருந்த டீம் எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா, ரொம்பவே பசி எடுக்கிறதால அந்த குழந்தைகள் விஷம் வாய்ந்த பழங்களையோ இலைகளையோ சாப்பிட கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா 100 உணவு பொட்டலங்களையும் வாட்டர் பாட்டில்ஸையும் அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஏரியால ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள எல்லா இடத்துலயுமே கீழே போட்டாங்க. அவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதியில 5 மீட்டர் இடைவெளிக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு 40 மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்திருக்கிற மரங்கள், செடி, கொடி அப்படின்னு சொல்லி அடர்ந்து இருக்கும். இதுல விடாம தூரிட்டு இருக்கிற மழை, திடீர்னு ஏற்படுற பனிமூட்டம் அப்படின்னு அடிக்கடி இப்படி மாறிட்டு இருக்கிற வெதர் கண்டிஷனும் சர்ச் டீமுக்கு அவங்களுடைய தேடுதலுக்கு இன்னுமே ஒரு பெரிய இடையூறா இருந்துச்சு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள, அமேசான் மலைக்காடுகளுக்குள்ள நடக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு நிமிடம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு 5 ஃபுட்பால் ஸ்டேடியமை கிராஸ் பண்ற டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு டயர்டா இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் சர்ச் டீமுக்கு அவ்வளவு தாமதம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சர்ச் டீம் தேடி போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல அந்த குழந்தைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்ப அதனால ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல அந்த குழந்தைகளுடைய நேட்டிவ் ட்ரைபல் லாங்குவேஜ்ல இப்போ அவங்க இருந்துட்டு இருக்கிற அதே இடத்துலயே ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், கூடவே சில சர்வைவல் டிப்ஸோட 10,000 நோட்டீஸை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தேடுதல் பணியில ஈடுபட்டு இருந்த சுமார் 11 ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா அந்த நோட்டீஸை அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு கீழே தூவி விடுறாங்க. அந்த நோட்டீஸ்ல ஏதாவது ஒரு நோட்டீஸையாவது அந்த குழந்தைகள் பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. குழந்தைகளுடைய கிராண்ட் மதர், அதாவது மேக்டலினாவுடைய அம்மாவை வச்சு, லெஸ்லி நீ இப்ப இருக்கிற இடத்துலயே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட வாங்கி ஹெலிகாப்டர்ல இருந்து லவுட் ஸ்பீக்கர் வச்சு பிராட்காஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ரெபல் மற்றும் ஸ்மக்லிங் குரூப் நினைச்சு இந்த பிராட்காஸ்ட் மெத்தடை ட்ரை பண்றதுக்கு தயங்கினாலும் ஈவன் சேட்டலைட் மூலியமா கூட அவங்கள ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி கொலம்பியா கவர்மெண்ட் அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அமேசான் மலைக்காடுகள்ல 400 பில்லியன் மரங்கள் இருக்கு. அதனால அது நிறைய பறவை மற்றும் விலங்குகளுக்கு மட்டும் இருப்பிடம் கிடையாது. 47 மில்லியன் மக்களுக்குமே அது ஒரு வாழ்விடமா இருக்கு. அதுல 2 மில்லியன் மக்கள் ட்ரைபல் பீப்புளா இருக்கிறதால அவங்கள பொறுத்த வரைக்குமே காடு தான் எல்லாமே. சோ அந்த குழந்தைகளுக்காக அந்த ட்ரைபல் பீப்புள் ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா அவங்க தெய்வமா நினைக்கிற அவங்களுடைய அந்த காடு அந்த குழந்தைகளை திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்பதான் ஜூன் 9 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த காட்டு வழியா சர்ச் டீம் போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட வாலண்டியரா இருந்த ஒரு ட்ரைபல் பீப்புள் வேகமா ஓடி வந்து சர்ச் டீம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே சர்ச் டீமும் வேகமா அவர் காட்டுன அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல முதல்ல இலைகள், மர குச்சிகளை வச்சு ஒரு சிறிய கூடாரம் அமைச்சிருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த அந்த தருணத்துல அவங்களோட ஆபரேஷன் ஹோப் மேல வச்சிருந்த ஹோப் வீண் போகல அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாருமே மகிழ்ச்சியில திளைச்சு போறாங்க. அந்த குழந்தைகள் காணாம போய் சரியா 40 நாட்கள் கழிச்சு காணாம போன அந்த 4 குழந்தைகளுமே உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த நியூஸை கேட்டதும் ஒட்டுமொத்த கொலம்பிய மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.
சோல்ஜர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் அந்த விமானம் கிராஷ் ஆன இடத்துல இருந்து சரியா 5 கிலோமீட்டர் தள்ளி கொலம்பியால இருக்கிற சொலானோ ஜங்கிள் அப்படிங்கிற காட்டு பகுதியில வச்சு அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சாங்க. சர்ச் டீம் அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்ச இடத்துக்கு ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் ஏற்கனவே 1-2 தடவை அங்க வந்திருக்காங்க. ஆனா அப்போ இத பார்க்காம மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைகளுமே சர்ச் டீமை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த மோப்ப நாய்களுடைய சத்தத்தை கேட்டு பயந்து போனவங்க அங்கிருந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. சாப்பாடு இல்லாம தனிமையில் இருந்த அந்த குழந்தைகள் அப்போ என்ன மனநிலைமையில இருந்திருப்பாங்க, எதனால இப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. இந்த மிஷன்ல வில்சன் அப்படிங்கிற ஒரு மோப்பனாய் தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறமா சோல்ஜர்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் டீஹைட்ரேஷனால அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால அவங்களால கொஞ்ச நாட்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆல்சோ நிறைய இன்செக்ட்ஸ் பைட்ஸால நிறைய ரேஷஸும் சில மைனர் இன்ஜுரியும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் நியூட்ரிஷன் குறைபாடால மெலிஞ்சு போயிருந்தாங்க. ஆனா ஓவராலா அவங்க உயிரோட தப்பிச்சதை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே அவங்களுக்கு சாதாரணமான ஒண்ணுதான். இப்போ பொகோடா சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த குழந்தைகள் நல்ல கான்சியஸோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய கிராண்ட் மதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்டலினா ஏதாவது வேலையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை மூத்த பொண்ணான லெஸ்லி தான் டேக் கேர் பண்ணிக்குவா அப்படின்னும், அதனாலதான் 13 வயதான லெஸ்லி ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மற்ற குழந்தைகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சிருக்கா அப்படின்னும், மேலும் அவங்க ட்ரைபல் இனத்தை சேர்ந்த குழந்தைகள் அப்படிங்கறதால அவங்களுக்கு காட்டை பத்தின அறிவு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னும், விஷமுள்ள காய்கனிகள் எது அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ், ட்ரைபல் பீப்புள், கொலம்பியன் கவர்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு காடு திருப்பி தந்த அந்த 4 குழந்தைகளுமே கூட்டிட்டு போய் நல்லபடியா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்டலினா அந்த விமானம் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா சிவியர் இன்ஜுரி ஆகி உயிருக்கு போராடி 4 நாட்கள் கழிச்சு தான் இறந்து போயிருக்காங்க. அந்த நிலைமையில கூட அங்கிருந்த தன்னுடைய குழந்தைகளை போயிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இத அந்த குழந்தைகளுடைய அப்பாவான மேனுவல் தான் லெஸ்லி தன்கிட்ட சொன்னதா மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. லெஸ்லி கரெக்டா 4 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தா அந்த விமானம் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க அந்த இடத்தை விட்டு போகாம தன்னுடைய அம்மா பிழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அம்மா சாகுற கொடுமையை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. எந்த ஒரு குழந்தைக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஒரு வயசு குழந்தைய பராமரிக்கிறது அப்படிங்கிறது பெரியவங்களுக்கே எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த 13 வயசு பொண்ணு தன்னுடைய தாய் இறந்து போன துக்கத்தோடவே அந்த கரடு முரடான இடங்களையுமே அடர்ந்த காட்டுக்குள்ளேயுமே கால் போன இடத்துல போய் அந்த 1 வயது குழந்தையுமே ரொம்பவே அழகா டேக் கேர் பண்ணிருக்கா. அங்க கிடைச்ச இலை தலைகள் குச்சிகள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்ன கூடாரம் மாதிரி ரெடி பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா. அவ கையில வச்சிருந்த ஒரு சின்ன பாட்டில வச்சு கீழே விழுகிற மழை நீரை இலைகளை யூஸ் பண்ணி அதுல சேகரிச்சிருக்கா. அத அவ வச்சிருந்த மாவோட மிக்ஸ் பண்ணி தன்னுடைய பிரதர் மற்றும் சிஸ்டருக்கு கொடுத்திருக்கா. இந்த மாதிரியான நேரங்கள்ல மன வலிமை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னுடைய உடன்பிறப்புகளை தைரியமா வழி நடத்தி சேஃப்டியா கூட்டிட்டு வந்த 13 வயதான லெஸ்லி ஒரு சிறந்த உதாரணம். அந்த விமானம் கிராஷ் ஆகுறப்ப எந்த ஒரு காயமுமே இல்லாம குழந்தைகள் தப்பிச்சது ஒரு மிராக்கிள் அப்படின்னா, அந்த காட்டில் இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ், ஸ்னேக்ஸ், ஸ்மக்லர்ஸ் உடைய கண்ணில் படாம தப்பிச்சது இன்னொரு மிராக்கிள். அதுலயுமே கிடைச்ச உணவை பகிர்ந்து சாப்பிட்டு 40 நாட்கள் அந்த ரெயின் ஃபாரஸ்டுடைய அந்த கிளைமேட்ல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்தது, சர்வைவ் ஆனது, இது எல்லாத்தையுமே விட மிகப்பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கொலம்பியன் பிரசிடென்ட் இந்த குழந்தைகளை சில்ட்ரன் ஆஃப் த ஜங்கிள், சில்ட்ரன் ஆஃப் பீஸ், சில்ட்ரன் ஆஃப் கொலம்பியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குழந்தைகளுடைய இந்த சர்வைவல் வரலாற்றுல நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க கேட்ட மாதிரியே இந்த வீடியோவை எவ்வளோ அப்டேட்ஸ் முடியுமோ அதை சேகரிச்சு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4 குழந்தைகள், அதுவும் 11 மாத குழந்தையோட அந்த காட்டுக்குள்ள 40 நாட்கள் அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க, எந்த ஒரு சாப்பாடுமே எதுவுமே இல்லாம. இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.